வணக்கம். இன்று ஓஷோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து புலன் தாண்டிய மெய்த்தீண்டல் மற்றும் மனமும் தியானமும் என்ற தலைப்பில் இருந்து சிந்திக்க இருக்கிறோம். கவனிப்பாளர். கவனிப்பாளர் யாருன்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சாட்சி பாவமா நம்ம இருக்கணும். நம்மள நாமளே பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் அந்த கவனிப்பாளர். அந்த கவனிப்பாளரா நம்ம இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம கவனிக்க கவனிக்க நம்மளுடைய எண்ணம், மனம் அதெல்லாம் நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யாம தன்னால அதுவே அமைதி பெறுது. ஆனா, நம்ப அதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய எண்ணம் வந்து திடீர்னு எங்கேயோ போயிரும். சிந்தனை, கருத்து இது மாரி நம்ம கவனிப்பாளர் தன்மையிலிருந்து, மையத்துல இருந்து நம்மள விலக்கி வேற எங்கேயோ கொண்டு போயிருது. நம்ம மறுபடியும் அதே மையத்துக்கு நம்ம திரும்ப வரணும். இப்படி நம்ப கவனிப்பாளரா இருக்க இருக்க நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆத்மால இருந்து ஒரு ஒளிக்கதிர் அது வந்து வெளியில வந்து, நம்ப உடம்ப தாண்டி பக்கத்துல இருக்கிற ஒருத்தரையும் தொடுது. நாம வந்து தொடுதுன்னா, அந்த ஒலிக்கதிர் நம்ம அவங்கள தொட முடியாத தூரத்துல இருப்போம். ஆனா, நம்ம தொட்டது போல அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். உதாரணமா யாராவது தூங்கும்போது, நம்ம போய் நம்பள நாமளே கவனிச்சுட்டு இருக்கும்போது, அவங்கள நம்ம எழுப்பிவுடுற மாரி, "அவங்க நம்ப கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு ஒரு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். நமக்கும் அதே மாரி உணர்வு வரும். இந்த உணர்வு நாள்பட நாள்பட என்ன ஆகுதுன்னா, ஒரு பாறை, ஒரு விலங்கு எதா இருந்தாலும் சரி, நம்மள சுற்றி இருக்கிற பிரபஞ்சம் எல்லாமே இந்த ஒளிக்கதிர்கள் பரவி, பரவி, பரவி முழு பிரபஞ்சமும் நானா இருக்கிறோம். நானா பிரபஞ்சமும் இருக்கிறோம். நமக்கு வந்து இது தியரியா தெரியும். இப்ப எல்லாமே நானா தான் இருக்கிறேன். நான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த கவனித்தல்ங்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயம் மட்டும் இருந்தாலும், இது வந்து நமக்கு முழுக்க முழுக்க ஒரு பிரபஞ்சம் முழுவதும் நான் தான். என்ன தவிர வேற யாரும் இல்ல. எல்லாமாவும் நானும் இருக்கிறேன். அப்படிங்கிறத இந்த கவனிப்பாளர் என்கிற தன்மை வந்து நமக்குள்ள அது கொண்டு வருது. அடுத்து மனமும் தியானம்ங்கிறதுல பார்த்தோம்னா, தியானம்ங்கிறது என்னன்னு பார்த்தா, எண்ணம் இல்லாதது தான் தியானம். எண்ணம் இல்லாதது 2 நேரத்துல நடக்கும். ஒண்ணு தூங்கும்போதும் நமக்குள்ள எண்ணம் இல்லாம இருக்கும். அதே மாரி தியானம் பண்ணும்போதும் நமக்குள்ள எந்தவித எண்ணமும் இல்லாம இருக்கும். ஆனா தூங்கும்போது நமக்குள்ள விழிப்புணர்வுங்கிறது இருக்காது. தியானத்துல விழிப்புணர்வு இருக்கும். அந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது நமக்குள்ள பார்த்தோம்னா, நமக்குள்ள புத்துணர்ச்சியா இருக்கும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் புத்துணர்ச்சியா இருக்கும். ஆனா தூக்கத்துல நமக்குள்ள சோர்வு வரும். இந்த கனவுங்கிறது ஒண்ணு குறுக்கிடும்போது, நம்மளால அடுத்த நாள் முழு ஓய்வா இருக்காது. என்னமோ ஒண்ணு பறிகொடுத்த மாரியே இருப்போம். ஆனா தியானத்துல விழிப்புணர்வோடு இருக்கும்போது, நம்மளோட புத்துணர்ச்சியா இருக்க முடியும். அந்த தூக்கத்தோட விழிப்புணர்வும் சேரும்போது, அதுவும் தியானமாயிரும். அது வந்து நம்ம தூக்கமா இருந்தாலும், அது நமக்குடைய முழு ஓய்வு கொடுக்குது. அதுவும் தூங்கும் நேரமும் நமக்கு உண்டான தியானமாவே அத வந்து கருதப்படுது. இப்ப மனமும், எண்ணமும் பார்த்தோம்னா, நமக்கு வந்து மனமும், எண்ணங்களும் தான் அதிகமா நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப தியானம் பண்ணும்போது நமக்கு அதுதான் குறுக்கீடாவே இருக்குது. அதனால நம்ம மனம், எண்ணம் அப்படிங்கிறத என்ன ஏதுன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். இப்ப எண்ணங்கள் வந்து நமக்கு குறுக்கீடா வந்துகிட்டே இருக்குது. அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்குது. ஆனா மனம்ங்கிறது ஓஷோ அவர்கள் வந்து இல்லவே இல்ல அப்படிங்கிறாரு. இது எப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஃபிலிம் ரோல் படம் பார்த்தோம்னா தனித்தனி பிக்சரா தான் இருக்கும். ஆனா அத ஓட்டி பார்க்கும்போது ஒரு தொடரா ஒண்ணு நடக்கிற நிகழ்வு போலவே நமக்கு தெரியும். அதே மாரி தான் இந்த எண்ணம் வந்து தொடரா நடந்து நடந்து நமக்குள்ள ஒரு இடைவெளியே இல்லாம, ஒரு எண்ணத்துக்கும் அடுத்த எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு இடைவெளிங்கிறதே இல்லாம இருக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு மனங்கிற ஒரு மாயை வந்து அந்த இடத்துல இருக்கிற மாரி நமக்கு தெரியுது. ஒரு தோற்றம் தெரியுதே தவிர, ஆனா அந்த இடத்துல எண்ணங்கள் மட்டும் தான் இருக்குது. மனங்கிறதே இல்ல அப்படின்னு வந்து அத வந்து சொல்றாரு. இப்ப இந்த இடைவெளி உண்டாக்கணும் எதுக்கு அப்படின்னு நமக்கு உண்டான அமைதி கிடைக்கும். இந்த ஒரு எண்ணத்துக்கும், இன்னொரு எண்ணத்திற்கும் நடுவுல வர இடைவெளி. அந்த இடைவெளிய அதிகரிக்க, அதிகரிக்க நமக்குள்ள ஒரு அமைதியும், மௌனமும் கிடைக்கும். அததான் சின்ன சிறிய நிலையான ஒரு சமாதி அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த சின்ன ஒரு அனுபவமே நமக்குள்ள அமைதிய நமக்குள்ள பார்த்தா, பெரும் மாற்றத்த நம்மளால கொண்டு வந்து, இந்த பிரபஞ்சமே நான் தான் அப்படிங்கிற எல்லை வரைக்கும் நம்மள வந்து கொண்டு போயி, எல்லாமே நான் தான் அப்படிங்கிற முழுமைக்கு நம்மள கொண்டு போகும். அதனால அந்த இடைவெளிய நம்ம வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான பயிற்சியா தான் இந்த தியானம் நமக்கு சார் குடுக்குது. சவுண்டே இல்ல சார். இந்த தியானத்த நம்ம மறுபடியும், மறுபடியும் மெருகேத்தி, மெருகேத்தி கொண்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மையத்த நோக்கி நம்ம எப்பயுமே அங்கேயே இருப்போம். அதே மையம் விட்டு நம்ம விலகியே நம்ம எங்கேயும் வரமாட்டோம். இதுதான் நடக்கும். இத வந்து நம்ம எப்படின்னா, மனம் வந்து ஒரு அலை அப்படிங்கிற மாரி. மனம் வந்து நம்ம கடல்ல இருக்கும்போது, நம்ம வந்து ஆரம்பத்துல போகும்போது, நமக்கு வந்து அந்த அலை வந்து ஒரு தடுப்பா இருக்கும். ஒரு சின்ன படகு நம்மள எடுத்துட்டு போனாலும் நம்மள கவுத்திரும். அது மாரி தான் இருக்கும். ஆனா நாள்பட நாள்பட நம்ம வந்து அத பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, அந்த தண்ணி போற திசையிலேயே நம்ம போகும்போது, அந்த கடலோட மையத்துக்கு நம்ம போயிரலாம்.
இது எப்படின்னா, நம்ம பிரச்சனை நம்ம நாள்தோறும் இந்த மனங்களால, எண்ணங்களால பலதரப்பட்ட பிரச்சனைகள நம்ம சிக்கியிருப்போம். அப்ப வந்து அலையிலேயே கடற்கரை அலையிலேயே முன்னாடியே இருக்கிறதுனால, அந்த இடத்துல நமக்கு பெரும் பிரச்சனையா அதெல்லாம் தெரியும். ஆனா, தியானம் பண்ணி நாம வந்து அந்த ஒரு மையத்த நோக்கி நம்ம போய் அங்க போய் நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, நமக்கு வந்து இந்த அலைகளால வர்றது, இந்த படகு சின்னதா இருக்கிறது, காற்றடிப்பது இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியாது. அப்படி அத நம்ம எல்லாமே நம்ம ரசிச்சு மகிழ்ச்சியாவும் பார்க்கலாம். ஓ! இதுக்கெல்லாமா நம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஒண்ணும் இல்லாத விஷயம் அப்படிங்கிற மாரி நமக்குள்ள இன்னும் ஒரு வாழ்க்கை மீதான ஒரு புரிதல், தெளிவு வந்து இன்னும் நமக்கு வந்து அதிகமா பிறந்துரும். இப்ப வந்து வெளிய அலைகள்ல தான் வந்து நமக்கு ஆழம் இல்லாம காற்றடிச்சா கூட நம்ம பாதிக்கப்படுவோம். ஆனா மையத்துல வந்து காற்று வந்து உள்ள புகாது. நாம வந்து ஒரு நிலையான இதுலயே நம்ம இருப்போம். அதே மாரி மனச வந்து நமக்கு இத்தன நாளா எல்லாரும் என்ன சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்கன்னா, மனம் ஒரு குரங்கு. அதுவும் அந்த குரங்கு வந்து கல்லு குடிச்சிட்டு இங்கேயும் அங்கேயும் போதையிலேயே திரிஞ்சுட்டு இருக்கிற அது மாரி மனசு. கட்டுப்படாதது, அது பேய் மாரி. இது மாரி நம்மள வந்து ஒரு மனசுங்கிறதையே வந்து அத தப்பான பார்வையிலேயே நமக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஓஷோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மனம் வந்து ஒரு சுதந்திரமானது. அத வந்து நீங்க ஒரு அன்பா கவனிங்க. சுதந்திரமா அது பிரகாரம் விட்டுடுங்க. விடும்போது தான் அது இன்னும் அழகானதா இருக்கும். அது வந்து கடவுளுக்கும், உலகத்துக்கும், நம்ம உடலுக்கு, ஆன்மாக்கு இதுக்கெல்லாம் தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னு வேறொரு கோணத்துல அவரு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து கவனிக்கும்போது, ஒரு சாதாரணமா அது ஒரு ஒரு எதிரிய பார்க்குற மாரி நம்ம கவனிக்கக் கூடாது. நம்மளுடைய அன்பானவர்கள எப்படி நம்ம கவனிக்கிறோமோ, அது மாரி மனச நம்ப கவனிக்கணும். அப்படி கவனிக்க தான் அந்த மனசு வந்து நமக்குள்ள கட்டுப்படும். ஆனா கவனிக்கிறதே கட்டுப்படுத்துது தானே தவிர, ஆனா கட்டுப்படுத்தக்கூடாது நம்ப. கட்டுப்படும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மனத வச்சு இன்னொரு மனத இப்ப என்ன நானே கத்தியில குத்திக்கிற மாரி ஆயிரும் அப்படிங்கிறாரு. அதனால மனச வந்து நாம வந்து கவனிக்கணும். கவனிக்க என்ன ஆகுதுன்னா, எண்ணங்களுக்கு உண்டான இடைவெளி வருது. இன்னும் நாள்பட கவனிக்கும்போது, எண்ணங்களும் எனக்குள்ள மறைஞ்சிருது. மனமும் எனக்குள்ள மறைஞ்சிருது. அப்போ வந்து நான் அந்த மையத்துக்குள்ள நோக்கி நான் செல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய இது இருக்குங்கிறாரு. இப்ப மனம் பார்த்தீங்கன்னா, அது வந்து வேரும் கிடையாது, வீடும் கிடையாது. அது ஒரு நிலையற்ற இதா தான் இருக்குது. அதனால தான் நமக்கு ஏதோ ஒரு எண்ணம் வரும்போது, நம்ம இப்ப தியானம் பண்ணலாம்னு நெனைப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த எண்ணம் இருக்கும். உடனே அது மறைஞ்சிரும். அடுத்து நம்ம சினிமாக்கு போலாம், படிக்கலாம்ன்னு சொல்லி அடுத்தடுத்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது மனசெல்லாம் இப்படியே நம்மள அடுத்தடுத்து பண்ணும். அது என்னன்னா நிலையா இல்லாம இருக்கிறனால. அது ஒரு வேர் கிடையாது. வேர் இல்லாம அது ஒரு ஆவியாட்டம் பறந்து கொண்டு இருப்பது. அது மாரி தான் அது. ஆனா அந்த மனச வந்து நம்ம பழக்கப்படுத்தி, உறுதித்தன்மைய பண்ணிட்டோம்னா, அது ரொம்ப கடினமாயிரும். அது நம்ம விருப்பத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கும். இது மாரி நம்ப தியானம் பண்ணி நம்ம பண்ணும்போது, நாம வந்து மனதுக்கும், எண்ணத்துக்கும் நாம வந்து ஒரு அடிமையா இல்லாம, அதுக்கு நாம ஒரு எஜமானர்களா ஆயிருவோம். அதுக்கு வந்து தான் நம்ம வந்து கவனிப்பாளர் அப்படிங்கிற தன்மைய வந்து நம்ம அடிக்கடி நம்ம அத பயன்படுத்திட்டே இருக்கணும். நம்ம கவனிப்பாளர்ல இருக்கிறோமா, மையத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு அசைவு இருந்தா கூட, அது ஒரு இயந்திரத்தனமா இல்லாம, நம்முடைய முழு விழிப்புணர்வா, தன்னுணர்வுல இருக்கணும். மையத்துல இருந்து நம்ம கவனிப்பாளரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படி கவனிக்கவே இதுல எல்லா சூட்சமங்கள் எல்லாமே விளங்கக்கூடியதா இருக்குது. இப்ப வந்து எண்ணம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாரி எந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்து மனச பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் வரும்போது, எண்ணமும் நமக்கு தேவையில்ல, மனமும் நமக்கு தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். இப்ப அந்த மனம் கடந்த நிலைக்கு நம்ம வரும்போது தான், நமக்கு வந்து மறுபிறவி என்பது வந்து அப்போ வந்து இருக்காது. அப்போ வந்து நம்மளோட உடல், சிந்தனை எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமா எல்லாம் கலந்துரும். தூய ஆன்மா மட்டும் தான் நமக்கு வந்து மீதம் இருக்கும். அதனால நமக்கு மறுபிறவிங்கிறதே இல்லாம போயிரும் அப்படிங்கிறாரு. இந்த மறுபிறவி இல்லாத சூழ்நிலைக்கு நம்மள எது கொண்டு போகக்கூடியதுன்னா, இந்த கவனிப்பாளர் என்கிற தன்மையில இருக்கக்கூடிய இதுதான். ஆனா இந்த விழிப்புணர்வுங்கிற ஒரு இத சுத்தி நமக்கு என்ன பண்ணுதுன்னா, மனசுங்கிற தூசி படிஞ்ச மாரி அப்படியே இருக்குது. இப்ப நான் வந்து குளிக்கவும் இல்ல. பல ஜென்மமா மனசு வந்து எப்படி இருக்குதுன்னா, பல ஜென்மமா நம்மள வந்து அப்படியே நம்ம தூசு படிஞ்ச ஒரு பயணி வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்காரு. டிராவலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய உடம்பும் சரி, சட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தூசு படிஞ்சு இருக்கும். இதுல அவரு குளிக்கிறதும் இல்ல. இது மாரி தான் இந்த விழிப்புணர்வ வந்து மனசு வந்து மூடி இருக்குது. இப்ப நம்ம எவ்வளவுதான் அந்த துணிய துவைச்சாலும், அந்த துவைக்கக்கூடிய ஒரு சோப்பு போட்டு நம்ம துணிய துவைக்கும்போது, அந்த சோப்பால அந்த துணியில இன்னும் வேற ஒரு கறைகள் தான் படிஞ்சுகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுங்கிறாருன்னா, முழுசாவே சட்டைய தூக்கி போட்டுரு அப்படிங்கிறாரு. அந்த சட்டைய வந்து துவைக்கிற வேலைய தான் அந்த மதங்கள் மீதி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா நீ வந்து அத விட்டுட்டு, நீ தாண்டி வா, நீ குளி, அடுத்து உன்ன வந்து தூய்மைப்படுத்திக்கோ அப்படிங்கிறாரு. இதுல வந்து தூய்மைப்படுத்தும்போது என்னான்னா, நல்லது, கெட்டது அப்படிங்கிற மாரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு ஒழுக்கமா இருக்கிறவன், ஒழுக்கம் இல்லாதவன், அது மாரி எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது.
அந்த ஒழுக்கம் இல்லாதவர்களுக்குள்ள இருக்கிறோம்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ள அவனுக்குள்ளேயும் ஒரு அழுக்கு வந்து படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த சட்டைய கழட்டி போடுறது தான். சட்டைய கழட்டி போடுறோம்னா, மனச அப்படியே நம்ம கழட்டி போடுறோம். அந்த சட்டைய கழட்டி போடும்போது தான், நாம வந்து தூய நிலைக்கு நம்ம போவோம். அந்த மையத்திலேயே நம்ம இருப்போம். அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப நம்ம வந்து தன்னுணர்வுங்கிறது வந்து அந்த ஆன்ம நிலைக்காகவும், விழிப்புணர்வு சுற்றி அந்த தூசி படிஞ்சிருக்கிற மனம், அத வந்து நம்ம சரிப்படுத்த தான் நம்ப நிலையான கவனிப்பாளராவே நம்மளால இருக்க முடியும். இப்ப நமக்கு வந்து இது தடையா இதெல்லாம் எது இருக்குது? அப்படி கவனிப்பாளர் இல்லாம எது பண்ணதுக்கு தியானத்துல எல்லாமே நமக்கு முட்டுக்கட்டையா நமக்கு எது இருக்குதுன்னா அது இருந்ததுன்னா, இந்த எண்ணமும், மனமும் தான். இத எண்ணமும், மனமும் நம்மளோட வசத்துக்கு அத கொண்டு வந்துட்டோம்னா, அதுக்கு வந்து சரியா போயிரும். அதுக்கு எது பயன்படுதுன்னு நம்ம திரும்ப திரும்ப இதையவே யோசிச்சோம்னா, தியானம் தான். இந்த மனம் வந்து நம்ம 24 மணி நேரமும் ஓய்வே அதுக்கு தராம செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். பகல்லயும் அதுக்கு சிந்தனை குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இரவுமே கனவு மூலியமா அதுக்கு வேலை குடுத்துக்கிட்டே இருக்கிறோம். 24/7மே அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து அது என்ன பண்ணுதுன்னா, 2ஆம் தரமானது குவாலிட்டி அது வந்து இல்லாத அளவுக்கு அது வந்து நமக்கு போயிருது. இப்ப வந்து இது மேற்பரப்பு. இது மாரி இந்த மேற்பரப்புலயே நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா, வாழ்க்கையில நமக்கு உண்டான கஷ்டங்கள், இது எல்லாமே தான் நமக்குள்ள இருந்துகிட்டு, நம்மள ஒரு மன அழுத்தத்திலேயே இருந்துகிட்டு இருக்குது. அந்த மேற்பரப்புல இருந்து நம்ம மையத்த நோக்கி நம்ம போய் இருந்துட்டோம்னா, நமக்குள்ள வந்து முழு பிரபஞ்சமே, எல்லாமே எனக்குள்ள அதே தான். வேற எந்த ஒரு ஊடுருவலோ, எதுவுமே எனக்குள்ள இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துர்றோம். இந்த வார்த்தைகள்ங்கிறது பார்த்தா நமக்கு சொந்தமானதே இல்ல. எண்ணங்கள் மட்டும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானது. இப்ப பத்ரிஜி அவர்கள் வந்து இப்ப இந்த மாரி தியானம் எல்லாம் பரவணும், எல்லாம் சைவமா இருக்கணுங்கிற அவருடைய எண்ணங்கள் வந்து இன்னும் பதிஞ்சிருக்குது. அவரு இப்ப இல்லாம போயிருக்கலாம். ஆனா அவருடைய எண்ணங்கள் இந்த உலகத்துல தான் இருக்குது. அதனால தான் எண்ணங்கள் வந்து உலகுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. இப்ப நாம வந்து தனித்தனியா நம்ப இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கிறோம். ஆனா ஒண்ணா சேர்ந்து இருக்கும்போது ஒரு கூட்டமா இருப்போம். அதே மாரி தான் நம்மளோட மனசு, எண்ணங்கள் எல்லாமே. நம்ம தனித்தனியா இருக்கிற மாரி தெரிஞ்சாலும், இந்த மனங்கிறது ஒரு மாயை தோட்டமாட்டம் இருக்கும். இப்ப ஒரு தென்னந்தோப்பே இருக்குதுன்னா, தனித்தனியா தான் தென்னை மரம் இருக்குது. ஆனா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது அது தோப்பா இருக்குது. அதே மாரி நம்ம எண்ணங்களால, ஒரு உடலால நம்ம எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறோமே தவிர, ஆனா அந்த ஆன்ம உணர்வுல நம்ம போகும்போது, நம்ம எல்லாருமே ஒண்ணு தான். இப்ப வந்து உங்கள அடிச்சாலும் எனக்கு வலிக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு வலிக்கும். அந்த அளவுக்கு நம்மள வந்து எல்லாமே நம்ம கொண்டு போகணும். எல்லாமே சமம். யாரும் நமக்கு ஒரு அறிவுரையோ, எதுவுமே சொல்ல தேவையில்ல. நம்ம ஒரு முயற்சியாவும் அதுக்கு ஒரு எடுக்கவும் தேவையில்லாம இருக்கணும்னா, அதுக்கு வந்து நம்மளுடைய மையம் தான். அது மையம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தியானம் பண்ணக்கூடிய ஆன்ம உணர்வுல தான் நமக்கு இருக்குது. அந்த தியானம் நம்ம நாள்பட டெய்லியும் தினந்தோறும் நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது தினமும் செஞ்சுகிட்டே இருந்தா தான் நம்ம அந்த மையத்திலேயே நம்மளால தொடர்ந்து நீடிக்க முடியும். இல்லைன்னா அந்த மையத்த விட்டு விலகி நம்ம வந்துருவோம். மறுபடியும் நமக்குள்ள ஒரு தூசி படிஞ்சிரும். மறுபடியும் நம்ம பழைய அதே கீழ்நிலைக்கு நம்ம போயிருவோம். இத தான் அந்த சக்கரங்கள்ல பார்த்தோம்னா, நம்ம மூலாதாரம், சகஸ்ராரம் அது மாரிலாம் சொல்றது. மூலாதாரம் பார்த்தோம்னா, நம்ம வந்து மேற்பரப்புல இருக்கிற மாரி தான். சகஸ்ரார நிலையெல்லாம் நம்ம இருக்கும்போது, அந்த மையத்துல இருக்கிற மாரி. இதையவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கையாண்டுருக்கிறாங்க. ஆனா, இந்த விழிப்புணர்வுல ஓஷோ சொல்லியிருக்கிறத பார்த்தா, நம்ம கவனிப்பாளர், சாட்சி பாவம் என்கிறது வந்து முழு அளவுக்கு நமக்கு உண்டான புரிதல வந்து ரொம்ப ஆழமாவே அது குடுக்குது. இந்த இடைவெளி வந்து இத வந்து ஜென் சுவை அப்படிங்கிறாரு. இந்த இடைவெளி ஒரு எண்ணத்துக்கும், மற்றொரு எண்ணத்திற்கும் நடுவுல எவ்வளோ இருக்குதோ, அந்த இடைவெளிய தான் வந்து ஜென் சுவை, தாவோ, புத்தரிசம் அது மாரி அவரு பல்வேறு பெயர்கள அழைக்கிறாரு. இந்த இடைவெளி வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஆனா, அந்த அதிகப்படுத்தக்கூடிய அந்த இடைவெளியில சின்ன ஒரு அமைதியிலேயே நமக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துரக்கூடாது. என்னால வந்து எண்ணம் இல்லாம இருக்க முடியுது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம இவ்வளோ நாள் பண்ணக்கூடிய முயற்சி எல்லாம் வீணாயிரும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் விழிப்புணர்வா இருந்து, அந்த அமைதியில வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த இடைவெளிய வந்து அதிகப்படுத்த என்னான்னா, நம்மளுடைய தூசுக்கள் எதுவுமே படியாம, நாம வந்து இன்னும் நல்லாவே நம்மளால இருக்க முடியும். இத வந்து அந்த படகு போறத வந்து நீர் சறுக்கு அந்த இதுல விளையாட்டு பார்த்தீங்களா? அது முழுக்க முழுக்கவே நீர் யாரு, இவங்க யாருன்னு 2மே பிரிஞ்சே இருக்காது. அதே மாரி நம்ம வந்து இந்த அலையோட அலையா நம்ம எல்லாம் கலந்து, அதோட வாழ்க்கை போற ஃப்ளோலயே போணும். வாழ்க்கைய நம்ம எதிர்த்து போகாம, அதனுடைய ஒரு ஓட்டத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிக்க என்ன ஆகும்னா, நாம்ப எல்லாமே அந்த நீரோடவே நம்ம ஒண்ணாயிருவோம். நீர் நமக்கு ஒரு எதிரியாவே இருக்காது. அப்போ வந்து நம்ம ஒரு இயல்பாவே நம்ம ஒரு சாதாரணமாவே அதுல பயணப்படக்கூடியவங்களா இருப்போம். இப்ப ஜப்பான்ல ஒருத்தர் பார்த்தா, ஒரு குழந்தைக்கு வந்து 6 மாச குழந்தைகளுக்கு வந்து நீச்சல் பயிற்சி கற்றுக் குடுக்குறாராம். இப்ப வந்து அவரு வந்து ஒரு 3 மாச குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, நமக்குள்ள வந்து கட்டமைப்பு நம்மளுடைய இயல்புலயே பார்த்தா, அந்த நீச்சல் கத்துக்கிற குணம் வந்து நமக்குள்ள பதிஞ்சு தான் இருக்குது ஏற்கனவே. இதே மாரி தான் தியானமும் நம்ம தனிப்பட்ட முறையில செய்ய முயற்சி பண்ணி செய்யக்கூடியதா இல்ல.
தியானம் நமக்குள்ளேயே இருக்குது. ஆனா, அதுக்கு ஒரு நம்ம வாய்ப்பு தராம இருக்கிறோம். இப்ப நீச்சல் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு குடுத்தா தான் நம்ம பண்ண முடியுமா? முடியாதான்னு தெரியும். அதே மாரி தான் நம்ம தியானம் எனக்குள்ள ஏற்கனவே நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த தியானங்கிற இது இருக்குது. ஆனா, அந்த தியானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, சூழ்நிலைய நமக்கு நாமே தராம இருந்துட்டு இருக்கிறோம். அத தரும்போது தான் நம்ப யாரு அப்படிங்கிறது தெரியும். இதுல விவேகம்ங்கிறது பார்த்தா என்னன்னா, நான் யாருன்னு நெனச்சா நம்ம உடல்ன்னு நான் ஒரு இடத்துல சிக்கி போயிருக்கிறேன். அடுத்து நான் மனம்னு சொல்லி சில இடத்துல சிக்கி போயிருக்கிறேன். இது மாரி நான் உடல் கிடையாது. நான் அதையும் மீறி நான் வேற ஏதோ ஒண்ணு. மனசு. அந்த மனசும் மீறி நான் வேற ஒண்ணு. இது மாரி நான் அடுத்தடுத்த இடத்த நிலையில நான் போகும்போது தான் நான் ஒரு விவேகம் உள்ளவனா இருக்கிறேன். இந்த விவேகம் உள்ளவனா இருந்து, நான் ஒரு பலசாலி ஆகணும்னா, நான் இப்படி வேண்டாம், இது இல்ல, இது இல்லன்னு கடந்து நான் போகும்போது, என்னுடைய ஆன்மாவ நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னால எதிர்கொள்ள முடியும். அந்த எதிர்கொள்ளக்கூடிய பலம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் முழுக்க அந்த மையத்திலேயே தான் நான் என்னால இருக்க முடியும். அத விட்டு என்னால கீழயே இறங்க முடியாது. அப்ப மையத்திலேயே இருக்கும்போது நமக்குள்ள என்ன நடக்கும்னா, மகிழ்ச்சி மட்டும் தான் நிலைச்சு இருக்கும். வேற எந்த இதுவுமே வராது. மீதி எல்லாமே வரும், போகும். இது ஒரு மேகம். நான் வானமா தான் நான் இருக்கிறேன். ஆனா, அந்த மேகம்ங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு, வா வானத்துக்கும், எண்ணத்துக்கும் வேறுபாடு தெரியாம நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயிற்சி நம்ம தியானம் பண்ண என்ன ஆகுதுன்னா, எண்ணங்கள் வேறு, மனங்கள் வேறுன்னு சொல்லி நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் ஒரு இடைவெளி நம்ம சாட்சியா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சாட்சியா பார்க்கும்போது, நான் பிரபஞ்சத்து முழுக்கும் இப்ப நிறைஞ்சிருக்கிற நான் ஒரு வானம். இந்த மேகங்கள் எனக்குள்ள வரும், போகும். எண்ணம் எனக்குள்ள வரும். எந்த எண்ணம்னாலும் வரலாம், எதுனாலும் போகலாம். நான் தேர்ந்தெடுத்த இந்த எண்ணங்கள் தான் எனக்கு வேணும், அப்படின்னு என்னால எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. அதே மாரி மேகம் இவ்வளோ வேகத்துல தான் போகுது, மெதுவா தான் வருது. ஏன்னா, அத நான் கட்டுப்படுத்தவும் முடியாது. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். அதே மாரி நாமளும் தியானத்துல இருக்கும்போது, எந்த எண்ணம் வந்தாலும் சரி, போனாலும் சரி, வேகமா போனாலும் சரி, மெதுவா போனாலும் சரி, நம்ம எதுவுமே அதுல சிக்காம தள்ளி நின்னு தான் நம்ம பார்க்கணும். அதே மாரி பற்றுங்கிற இல்லாம நாம கண்காணிப்பாளரா இருக்கணும். பற்று இருந்ததுன்னா, நம்ம அதுக்குள்ள போய் நம்ம திரும்பவும் மாட்டிக்குவோம். அதே மாரி அந்த 2 எண்ணங்களுக்கு இருக்கிற இடைவெளியில இருக்கக்கூடிய அமைதியில போய் நம்ம பக்கத்துல போயும் பார்த்துறக்கூடாது. அதுக்கு நான் தள்ளி நின்னு தான் நான் அத நான் பார்க்கணும். தள்ளி நின்னு இருக்கும்போது தான், அந்த அமைதி, சமாதி நிலை எப்பயும் நிலை பெறும். இந்த பற்றுல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, நம்ப அமைதி குலைஞ்சு இந்த தியானம் சீர்குலைவுக்குள்ளாயிரும். அதனால பற்று இல்லாத நிலையில இருந்து, நம்ம சாட்சி பாகமா நம்ம கவனிக்கணும். இந்த கவனிப்பாளர் திரும்ப திரும்ப எங்க கொண்டு வரது பார்த்தோம்னா, நம்மள மையத்தை நோக்கி, மையத்திலேயே நம்ம எப்பயுமே அதுக்குள்ளேயே நம்மள நிலையா நிலைச்சிருக்கிறதுக்கோசரம் தான் இது செய்யுது. இப்ப நம்ம இப்படி மனச நம்ம இப்படியே கொண்டு போய் பழக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம ஒரு ஓடும்போது ஓடுவோம். நம்ம கால் மாரி அது சொல்றாங்க. இப்ப வந்து ம க நம்ம ஓடணும்னா நம்ம கால் ஓடும். இல்ல உட்கார்ந்துக்கோன்னு சொன்னா உட்கார்ந்துக்கும். அதே மாரி மனசு நான் இத செய்யி அப்படின்னா செய்யணும். செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா செய்யாது. இது என்னன்னா, நான் தியான நிலையில வரும்போது எனக்குள்ள இந்த பழக்கப்பட்டு மனம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. ஆனா அது கட்டுப்பாடுங்கிறது அதுக்கே அது தெரியாம அப்படியே நம்ப கொண்டு போறோம். வேணுங்கும்போது அத பயன்படுத்திக்கிறோம். வேண்டாத போது நம்ம விட்டுர்றோம் அப்படிங்கிற மாரி. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மனம் ஓய்வு நிலையா இருக்குது. நாம அதுக்கு ஒரு ஓய்வு குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப நான் இப்ப பார்ப்பவன், பார்க்கப்படுகிற பொருள், பார்வை இப்படி எல்லாமே ஒண்ணுதான். எதுவுமே வேறு இல்லை. இப்ப நம்ம இதுல எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், ஒவ்வொரு அணுவிலும் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாம் என்னாத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தியானம் பண்ணக்கூடியத இந்த புரிதல்னால நமக்கு உண்டாகுது. இத மனத நம்ம கவனிக்கணும். கவனிக்கிறது என்னன்னா, மறுபடியும் அந்த சுதந்திரத்தன்மையோட அத உட்டுறணும். அத ஒரு எதிரியாவோ, ஒரு அடிமைய நம்ம கவனிக்கிற மாரி அப்படி கவனிக்காம, ஒரு அன்பா, ஒரு செல்ல குழந்தை மாரி நம்ம கவனிக்கணும். கவனிக்க மனதும், எண்ணத்திற்கும் நடுவுல இடைவெளி வருது. இந்த தியானம் நம்ம எதுக்கு பண்றோம்னா, அந்த இடைவெளிய உண்டாக்குறதுக்காக தான் பண்றோம். அந்த இடைவெளியில உருவாக்க நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, நம்ம மையத்திலேயே தான் நம்ம எப்பயும் இருப்போம். இதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணக்கூடியதா இருக்குது. இதுல தியானத்துக்குள்ள தடையா இருக்கிறது பார்த்தா, நம்மளுடைய குணங்கள். இந்த குணங்கள் நம்ம ஒவ்வொரு படிநிலையா நம்ம அடுத்தடுத்து நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறோம், அடுத்தவங்கள குறை சொல்லாம இருக்கிறது, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்குள்ள தன்மை வர்றது, பொய் சொல்லாம இருக்கிறது, இந்த பிரபஞ்ச விதி என்னங்கிறத அது தெரிஞ்சுக்கிறது. இது மாரி நம்மள நாள் பட மெருகேற்ற என்ன வருதுன்னா, நம்மளுடைய உடலும், மனமும் நன்றாக 2ம் ஒண்ணா இணைஞ்சு செயல்படுது. ஒண்ணா இணைஞ்சு செயல்படுவதற்கு தியானம் நமக்கு கைகூடுது. தியானம் கைகூடினால் நம்ம அந்த மையத்திலேயே இருக்கலாம். அந்த மையத்திலேயே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அப்படி நான் மட்டும் தான் ஆன்மாங்கிறது இல்லாம, என்ன சுத்தி இருக்கிற எல்லாமே ஆன்மா தான்.
எல்லாமே ஒரே பொருள் தான் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். அப்ப இன்னும் மேற்கொண்டு போச்சுன்னா, எந்த பிரிவினையும் இல்ல எனக்குள்ள. இவன் உயர்வு, இவன் தாழ்வு இப்படிங்கிற எந்த பேதமும் கிடையாது. விலங்கு, பாறை இதுன்னு சொல்லி பிரிக்கிற அளவுக்கும் கிடையாது. சுத்தி இருக்கிற எல்லாமே நானா தான் இருக்கிறேன். எல்லாமே அதுவும் நானாவா தான் இருக்கிறேன். எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எனக்குள்ள ஒரு எந்த விதிவிலக்கோ இப்படிதான், அப்படிதாங்கிற எனக்குள்ள எந்த ஒரு விதிமுறைகளுமே கிடையாது. முழு பிரபஞ்சமும் நானா தான் இருக்கிறேன். நான் நிம்மதியா இருக்கிறேன். அப்படிங்கிற விழிப்புணர்வ வந்து நமக்கு வந்து தியானம் தருது. நாம வந்து இந்த தியானத்த டெய்லி தினந்தோறும் நம்ம செஞ்சு, செஞ்சு வந்துகிட்டே இருக்கும்போது, அதே மையத்திலேயே நம்ம இருக்கலாம். கண்கால் க மேற்பார்வையில மேற்பரப்புல நம்ம இல்லாம, நம்ம மையத்துல இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த கவனிப்பாளர் என்கிற தன்மை தான் நமக்கு வருது. இதுக்காக தான் நம்ம தியானம் செய்றோம். இத வந்து முழு அளவுக்கும் இது ஒரு 2டே 2 தலைப்பின் கீழ இவ்வளோ அளவுக்கு விளக்கமா ஓஷோ அவர்கள் குடுத்திருக்கிறாரு. அவர்களுக்கும் நன்றி. அ குளோபல் புத்தா முழு குழுவிற்கும் எனதுடைய நன்றி.